ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ நான் இந்த மியூசிக் வீடியோ நான் தான் எடிட்டர் ஆக்சுவலாக. ஸோ இங்கே எல்லாருமே பெரியவங்களாக இருக்காங்க, என்ன பேசணும்னு தெரில. மைக் இருக்குது, இப்போ தான் எடிட் பண்ணிட்டு 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்தேன். அது வரைக்கும் 2 தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் ஃபன் தான், எல்லாமே ஒரு ஜாலி தான். ஸோ நல்ல டீம், ஸ்டார்ட்லேருந்து ஒர்க் பண்ணிருக்கோம் நான், தேஜோ எல்லாருமே. ஸோ இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நிறைய கற்றுக்குறோம். சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்டில், டான்ஸர், டிஓபி எல்லாருமே இருக்காங்க. ஸோ நாங்கள் இன்னும் நிறைய பண்ண நினைக்கிறோம். ஸோ இதுதான் ஸ்டார்ட்டு. நிறைய பேச விரும்பல, ஸோ ஒர்க் தான் பேசணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, ஃபஸ்ட்டு திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர் சொன்ன மாதிரி தான். பிகாஸ் ஃபஸ்ட்டு காசு பணம்னு ஒரு சாங் ஆரம்பித்தோம் திங்க் மூலிமா. எனக்கு அப்போ இருந்தே இந்த மியூசிக் வீடியோ தான் எனக்கும் வரும், சினிமா அளவுக்கு வராது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் சினிமா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மை தாட் ஆல்சோ ஐ வாண்ட் டு ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் மியூசிக் வீடியோ ஃப்ளேவரில் தான். சின்ன வயசுலேருந்தே மியூசிக் வீடியோ பார்த்து மைக்கேல் ஜாக்சன் இந்த மாதிரி ஒரு மியூசிக் வீடியோஸ் பார்த்து தான் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ தென் ஐ வாஸ் வெயிட்டிங் டு டூ சம்திங் இன் தமிழ் இண்டி. நாமளும் ஏதோ ட்ரை பண்ணுவோம், பட் நாட் ஏபிள் டு கெட் தட் ரைட் சான்ஸ் அண்ட் ஸ்கோப் டு டூ இட். அண்ட் கரெக்டாக வந்து நம்ம தேஜு வந்து கரெக்டாக விழுவிக்கிறேன்னு ஒரு சாங்கில் வந்தார். யூஸ்வலாக அந்த ஒரு படமும் அந்த மாதிரி பண்ணும்போது ஃபிலிம் சாங் பேஸ்லேயே போகும். இது வந்து ஒரு ப்ராப்பராக அவர் சொன்ன ஐடியா வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் மீ டு எக்ஸ்ப்ளோர். என்னோடய ஐடியாஸ் வந்து நான் யோசிச்சதும் அவர் யோசிக்கிறதும் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். சில டைம் எங்களுக்கு அப்படியே வாக்குவாதம் ஆகும், ஆப்போசிட். பட் வி ஆல்வேஸ் கெட் த பெஸ்ட் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ தேஜு. அண்ட் இட்ஸ் ஜென்சியிலிருந்து வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஒரு கொரியோகிராஃபர் வந்து ஃபிலிம் கொரியோகிராஃபர் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். பிகாஸ் இட் டோன்ட் மேட்ச், வேவ் லென்த்தே மேட்ச் ஆகாது. பட் யூ ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்டு நிக்கேதன் சார் வந்து எப்படி சொல்கிறது, ஐ ரியலி ஹாவ் டு அப்ரிஷியேட் அண்ட் தேங்க்யூ. ஒரு ஆர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நான் அது சொல்லாமன்னு தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் சீயிங் லைக் ஒரு ட்ரினிட்டின்னு ஒரு கேமரா எக்யூப்மெண்ட் இருக்குது, அது ஒர்க் ஆகலை அன்றைக்கி. அவர் ஹேண்டில் பண்ண கேமராவோட வெயிட் அட்லீஸ்ட் ஒரு 50 kgக்குள்ளே இருக்கும், லென்ஸ் எல்லாம் சேர்ந்து. அந்த ட்ரினிட்டி ஒர்க் ஆகலைன்னா உடனே அவர் தோளில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் அந்த அவர் சாய் வந்து காலில் அப்படியே மிதித்து கேமராலேருந்து இறங்கி வர நிறையா ஷார்ட்ஸு மூவ் ஆகும். அது எதுவுமே ஸ்டெடி கேமோ இல்லை கிம்பிளோ கிடையாது. அவர் மொத்தமாக ஒரு தோளில் தூக்கி வச்சு அது எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 10, 15, 18 டேக். ஒரு சில டைம் நிறைய மிஸ்டேக்ஸ் ஒருத்தருக்கு நடக்கும், டான்சர்ஸ் கோஆர்டினேஷன்லாம். அதெல்லாம் தாண்டி அந்த 50 kgயை மறுபடியும் 18னா 20னா அவ்வளோ தூரம் அவர் பண்ணது வந்து இட்ஸ் அமேசிங் திங் சார். எனக்கு ரொம்ப அது வந்து பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு பேஷனேட்டடான ஆளுனால தான் அதை பண்ண முடியும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சுது. அது உங்களோட ஆர்ட் வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்றது நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஷார்ட்டை ஓகே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் வந்து யூஆர் கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச் டு கிவ் அ வண்டர்ஃபுல் விஷுவல் சார். அண்டு விவேக், கிட்டத்தட்ட நான் ஜாஸ்தி ஒர்க் பண்ண லிரிக்கிஸ்டில் அவர் தான் வந்து எல்லா பாட்டுமே, மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் sorry. So whenever I ask who's the lyricist, like Vivek அப்படின்னு சொல்லும் போது I was so happy that definitely இந்த சாங்கும் பெருசாக வரும் அப்படின்றது எனக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும். The way he write, நான் மற்ற சாங்ஸ்லாம் பண்ணும்போது மியூசிக் கேட்டு ஸ்டெப்பாக போட்டுருவோம், பீட்டு மியூசிக் அப்படின்னு. விவேக் எழுதும் போது மட்டும் ஐ யூஸ் டு பின் பாயிண்ட் ஈச் அண்ட் எவ்ரி லிரிக். ஏன்னா அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும், அவரோட வார்த்தைகளே ஒரு கொரியோகிராஃபி இருக்கும். அந்த கொரியோகிராஃபியை பிடிச்சி நான் ஒரு ஸ்டெப்பு போடுவேன். ஸோ அதை வந்து விவேக்கோட இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்டாக ஐ வில் யூஸ் டு சே தேங்க்யூ ஸோ மச் விவேக். அண்ட் ஆல்சோ த art director and the costume designer, you are all, I mean Shruti, all really great job. எனக்கு வந்து ஒரு டெனிம் வச்சு இதில் விழுவிக்கிறத சொல்கிறேன், ஒரு டெனிம் வச்சு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ காஸ்டியூம் பேலட் கொண்டு வந்து சூப்பரான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி கம் டு சாயா பேங்கர் பிரதர், இட்ஸ் an amazing working with you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் நம்ம உடம்பு டயர்டாகிறதோட மைண்டு டயர்டாகும். திருப்பி ஒரே விஷயத்தை பண்ணிட்டு இருந்தான். என்னால் நம்பவே முடியல அவர் எப்படி இவ்வளோ. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்ப்பேன், he will go by 8 o'clock ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவார், தூங்குறதே கிடையாது. ஃபுல் நைட்டு லைனாக ஒரு படங்கள். அவர் கூட ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லுவார் 10 to 12, 11 அப்படின்னு லைனாக ஒருத்தர் லிஸ்ட்டை போட்டு சொல்லுவார். அந்த லிஸ்ட்டை அவரை ஃபாலோ பண்ணி ஃபுல் மியூசிக் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு காலைல 7 மணிக்கு ரிஹர்சல்லாம் எனக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் அவர் தான் நிற்பார், ரெடியா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு 15 days ரிஹர்சல்னால் கூட
இஸ் ரெடி டு டூ இட். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பு வரலங்கும் போது நான் வாஸ் திங்கிங் லைக் வில் சேஞ்ச் த மூமெண்ட் எல்லாம் அப்படின்னு. ஆனால் ட்ரஸ்ட் மீ, சாய் இஸ் கிவிங் த பெஸ்ட். இ செட் ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன், வந்துரும்னு சொல்லிட்டு இந்த ஆடுறது வந்து அவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இஸ் கிவிங் அ ஹார்ட் ஒர்க். ஏன் ஒருத்தர் மேலே போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நாட் ஓன்லி அவங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்குது, இல்லை அவங்க நல்ல மியூசிக் பண்ணுறாங்க, இதெல்லாம் தாண்டி எல்லா டிசிப்ளினுமே சேர்ந்து ஒருத்தர்கிட்ட வரணும். அது வந்துன்னா மட்டும்தான் ஆர்ட்டாக அது ஜெயிக்கும். ஸோ அது எல்லா டிசிப்ளினுமே நான் அவர்கிட்ட பார்த்தேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐ saw with him இஸ் an அமேசிங் திங். நான் யோசிக்கும்போது ஒரு விஷயம் யோசிப்பேன். ஏன்னா நார்த்தில் நிறைய இண்டி ஸ்டார்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்காங்க, அப்ராட்ல எல்லாம் இருக்காங்க, நிறையா இண்டி மியூசிக் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிற மாதிரி ஒரு ஆள் தூக்கி சாப்பிட்றதுக்கு, தமிழ்நாட்டு கல்ச்சரை வெளியே கொண்டு போய் உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. மச்சான் வெயிட் பண்ணுங்கடா, ஒருத்தர் இறங்கிட்டா தமிழ்நாட்டிலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கா, இஸ் ஆன் தி வே. ஸோ ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி பிளாஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் இயர்ஸ். ஐ மீன் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் டெஃபினெட்லாக ஹில் டூ இட். அது ஏன் சொல்கிறேன்னா, நாட் பிகாஸ் ஆஃப் அவர் இருக்காரு, அவர் இந்த மியூசிக் வீடியோ பண்ணியிருக்காருன்னு சொல்ல, அவர் யார் கூட ஒர்க் பண்ணாலுமே அவர் டெடிக்கேஷன் வந்து அமேசிங்காக இருக்குது. அதனால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்டையர் டீம் திங்க் மியூசிக் அண்ட் எவ்ரி ஒன், மகேஷ் அண்ட் சந்தோஷ், எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. கைடு எங்கன்றதுக்கு அப்டேட் அபய் கொடுப்பார்னு நினைக்கிறேன். அந்த அப்டேட் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹலோ எவ்ரிபடி. மகேஷ் ப்ரோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் போடுறான்னு சொல்லும்போது, என்னடா இண்டி மியூசிக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் வந்து பார்த்தோன்னே உள்ளே விட மாட்டாங்க, அவ்வளோ கூட்டம். ஸோ அதனால் அபய், டைம் அண்ட் அகெயின் யூ ஆர் ப்ரூவிங் தட் art is very, very powerful. If you do something very sincerely, you get all of this. So time and again you are showing all of that. And so in the project Niket Sonamari, it came to us on a very, very short notice. I think we ideated everything within 3 days, and then அப்படியே டக்குன்னு பஸ்ஸு பிடிச்சி காரைக்குடிக்கு போய் மொத்தமாக ஷூட் பண்ணிட்டு இப்போ டக்குன்னு பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள் ஹியர். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை டிஓபி நிகேத் ஃபார் ஸ்டாண்டிங் மை பீங். ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாதமாக 2 பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு டூ திஸ் வித் யூ. செகண்ட், வாசு சார், ரகு சார், எனக்கு பின்னாடி நின்று சுமை தாங்கியாக எல்லாத்தையுமே தாங்கி இதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்பப்போ இதெல்லாம் வந்து திரைக்கு பின்னாடி போயிடும், யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. பட் ரொம்ப நன்றி சார் எனக்காக நின்று பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை பாய்ஸ் அபிஷேக், சித்தார்த், அரவிந்த். என் பின்னாடியே நின்று என்னோடய டேண்ட்ரம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி இதை என்னை விழிவிக்கிற இந்த ப்ராஜெக்ட் ரெண்டுமே நின்று எனக்கு இது பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாய்ஸ். அண்ட் ஸ்ருதி, யூ ஆர் மை கான்ஸ்டன்ட் கொலாபரேட்டர். இந்த சைடில் இருக்கிறது வந்து மாறிட்டே போனாலும் நீங்களும் நானும் மட்டும் தான் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். லதா, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். இட் வாஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி wonderful experience for me working on this project with you. Thank you so much. ஷெரீஃப் மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிங்கன்னா கேட் அண்ட் மவுஸ் மாதிரி தான் இருப்போம். நீங்கள் ஒன்று சொன்னால் நான் நோ சொல்கிறது, நான் சொன்னால் நீங்கள் ஒன்று நோ சொல்கிறது. ஆனால் இப்போ தெரியுது இந்த சாங் வந்து இப்படி வந்திருக்குன்றதுக்கான மேஜர் காரணம் நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்ஸ் அ லாட். நிகேத் சொன்ன மாதிரி ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ காட் டு டூ திஸ் வித் யூ. என்னோட மெயினான ஆள் ஆக்சுவலாக வரலன்னு நினைக்கிறேன், விக்கி. ஸோ வரட்டு, அப்புறமா நான் சொல்கிறேன் அதை பற்றி. அபய், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஹேட்ரிக்னு நினைக்கிறேன், ஆசை கூட விழிவிக்கிற அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஹேட்ரிக்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி தட் வி டிட் திஸ் அண்ட் ஐ திங்க் there's a long wait for us to go. சூப்பர். விக்கி எங்கே இருக்காருன்னு தெரில. விக்கி பப்னு ஒரு ஆள் இருக்கார். நீங்கள் பார்க்குற திங் மியூசிக்கில் இல்லை, இந்தியாவில் பார்க்குற பெரிய பெரிய மேஜர் மியூசிக் வீடியோஸ்க்கு பேக் எண்டாக போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு மெயினான ஆள். ஐ டோன்ட் நோ வேர் இஸ், பட் விக்கி பப், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. யூ ஆர் மை ஃப்ரெண்ட், யூ ஆர் மை பிரதர், யூ ஆர் மோர் தென் தட்.
நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களை பேச வைப்பேன். பட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். ஐ ஹோப் யூ ரியலி என்ஜாய் வாட் வி டிட். தேங்க்யூ ஸோ மச். டியூட் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு படம். ஸோ ஒர்க் வித் சாய் அப்படிங்கிற அடுத்து பயங்கரமான ஒரு லைனப் வச்சிருக்காரு. அதில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் விட்டு கொடுக்காம அடுத்த ஒரு படைப்பு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தேன். எனக்கும் அதுக்கும் எதுவும் பெருசாக சம்மந்தம் இல்லை. பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு வந்து நான் கேட்டோன்னே எனக்கு அடுத்து இங்கே இருக்கிற எல்லாரோட கல்யாணத்துலேயும் இந்த பாட்டு தான் ஓடுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நெக்ஸ்ட்டு கல்யாண பாட்டு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்டு நான் சொல்ல வந்த கண்டென்ட்டை மாஸ்டர் சொல்லிட்டாரு. என்னென்னா சாய் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும், நம்ம இடத்துல இருந்து ஒரு எனக்கு ஜஸ்டின் பீபர்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு பாப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ சாய் வந்து இங்கேருந்து அந்த ஸ்பேஸில் போய் அதை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனியாக வெறும் சினிமாவுக்கு மட்டும் பாட்டு போடாமல் மியூசிக் எல்லாமே இந்தியாவும் நான் போட்டுட்ருப்பேன், சினிமாவுக்கும் போட்டுட்ருப்பேன்றது எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. நான் அந்த பாட்டை எனக்கு கொடுத்துரு, நானும் ரொம்ப நேரம் கேட்டேன். நான் ரிலீஸுக்கு முன்னாடி என்னோடய அடுத்த படத்துக்கு இந்த பாட்டு கொடுத்துறியா, நீ ரிலீஸ் பண்ணாதேன்னு கேட்கவே இல்லை. ஸோ சீக்கிரம் எழுதிட்டுருக்கேன். ஸோ டூவா ஒன்றுக்கே தாங்கலை பாடி. ஸோ அப்புறம் நான் பாட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ரீல்ஸில் பெரிய ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்த சென்சேஷன் இங்கே இருக்குது. அண்டு மாஸ்டரோட ஸ்டெப்ஸு, விவேக் அவரோட லிரிக்ஸு எல்லாமே செம்ம கேட்சியாக இருக்குது. அப்புறம் நிக்கத்தோட கேமரா பயங்கரம் ப்ரோ. ஸோ அண்ட் ஆக்சுவலாக செட்டு, காஸ்டியூமு எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இது ஒரு படத்துலேயே இவ்வளோ குவாலிட்டி நான் பார்க்கல இப்போ ரீசெண்டில். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கு தேஜோ தான் அதுக்கு காரணம். சூப்பர் தேஜோ. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத்துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன். சாய், நீ இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் கிடைக்கும் போது பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஒரு இந்திய ஆர்டிஸ்ட்டாக வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடை கேதர் பண்ணி வைக்கிறதுன்னு சாதாரண விஷயமே இல்லை. இட் ஒன்லி ஷோஸ் இஸ் ஹார்ட் ஒர்க். இவ்வளோ பெரிய சக்ஸஸ் நீங்கள் பார்க்குறீங்க. கூட பின்னாடி இருந்து எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் போகுதுங்கிற டெக்னீஷியனாக இப்போ நான் டியூட் டைரக்டர் வந்திருக்காரு. நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்கோம். பல பேர் இதில் ஒர்க் பண்ணவங்க பார்த்துருக்கோம். நேற்று கூட ஒரு சாங்கை பற்றி சும்மா பேசிகிட்டு இருந்தப்போ, ஒரு லைன் பேசிகிட்டு இருந்தப்போ டக்குன்னு ஒரு வேர்டு ஒன்று தோணுச்சு. நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வேர்டு இப்படி போகலாமா பாருங்கள் அப்படின்னு சொல்லி டப்புன்னு ஒரு டியூன் ஆக்கி அதுக்குள்ளே அந்த ஃபோன் கான்வர்சேஷனுக்குள்ளே ஒரு டியூன் கொடுத்துட்டாப்புல எனக்கு கையில். அந்தளவுக்கு பேஷனேட்டான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். சித்திரபுத்திரிக்கு அப்புறம் நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணிட்டோம் இன்றைக்கி. எஸ்பெஷலி அட்லி 6 அல்லு அர்ஜுன் 22ல் எவ்வளோ 4-5 சாங்ஸ் முடிச்சிட்டோமா. அதுக்குள்ளே 4-5 சாங்ஸ் அதுக்குள்ளே முடிச்சிட்டோம். சூப்பராக பண்ணியிருக்காரு, கலக்கியிருக்காரு எல்லாமே. அண்ட் பவழமல்லி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ராக். கேட்கும்போதே ஹிட் அப்படின்ற ஒரு முத்திரை இருந்த ஒரு ட்ராக்கு. அதில் நான் லிரிக் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர் டைரக்டர் ஆசை கூட வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் திரும்ப டைரக்ட் பண்ணுறாருங்கிறது. ஷெரீஃப் மாஸ்டர் கூட கனிமா மாதிரி நிறைய ஹிட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. திரும்ப ஒர்க் பண்ணுறோம். நிகேத் அவர்கள் எல்லாருக்குமே என்னோட என்டையர் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.